ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம அறிவு இருந்தவெல்லாம் அப்படி இருப்பான், உனக்கு அறிவு இருக்கான்னு நீ பார்த்து. அப்ப தயக்கம் சொல்ல முடியல, தயக்கம் இருக்க. திருதராஷ்டிரன் இல்லடா துரியோதனா, நியாயப்படி இது யுதிஷ்டன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண, நீ அவன் கூட அசிஸ்ட் பண்ணுன்னு தானே சொல்லணும். எப்படி சொல்றது? குழந்தை பாவம் சின்ன வயசுல இருந்தே நான் ராஜாவா இருந்ததுனால ஏன் ஆசைப்பட்டுட்டான், படு. அவன் ஆசைப்பட்டான், நீ படு, அவ்வளவு சாதாரண பண்ண முடியும். குழந்தைகள் ஆசைப்பட்டான் பைத்தியக்காரத்தினால ஒத்துட்டான்னா படுக வேண்டியதுதான். அப்ப அதனால சொல்ற, நீ அது இல்லாதனால கஷ்டப்படுறாய். எஸ்ய கிருத்தியம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதம் பரே கிருதமேவாசிய ஜானந்தி சவை பண்டித உச்சதே. ரொம்ப அழகா அடுத்து சொல்றார், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது என்ன காரியம்னு அடுத்தவாளுக்கு முடிக்கிற வரைக்கும் தெரியக்கூடாது. ஸ்டேட்டஸ் அப்டேட்டே போடக்கூடாது, ஸ்டேட்டஸ் அப்டேட் போடவே கூடாது. நீ என்ன பண்றன்னு யாருக்கும் தெரிய வேண்டிய. குழந்தைகள் அமைதியா இருந்தா என்னமோ கிருத்திரமம் பண்றது, அது எதாவது நம்ம கண்முன்ன விளையாண்டுறது ஒண்ணும் தெரியாது. எதையோ அமைதியா இருக்கு, என்னமோ பண்றாரு. நீங்க பண்ண வேண்டிய விஷயங்களோ இல்லாட்டி அது பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனோ அடுத்தவாளுக்கு தெரியக்கூடாது. நீங்க பண்ணி முடிச்ச பிறகுதான் அடுத்தவாளுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க அறிவார். உங்க முகத்தை பார்த்து என்ன வெள்ளப்படியா வாங்கிக்கோ போச்சு, கண்டுபிடிச்சுட்டா இல்லையா? மந்திர எவ்வளவு அழகா கைகையை கண்டுபிடிச்சுட்டா. மந்திர சொல்றா, அப்படியாடி சந்தோஷம், அதோட நிறுத்திருக்கணும். ஏன்னா மந்திர கூனி கைகையை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கா. கைகேயி கூனியை ஜட்ஜ் பண்ணி வைக்கலையே. இவளுக்கு தெரியாது இவளை எங்க ட்ரிக்கர் பண்ணணும், எங்க டியூன் பண்ணணும், என்ன அடிக்கணும் இவளுக்கு தெரியாது. அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த மரமண்டைக்கு உரைக்கலையே, அவளுக்கு தெரியாது. சொல்றா எப்படி பிஹேவ் பண்றா பார்த்தா, ரொம்ப சந்தோஷம், இந்த முத்து மாலை ரைட்டு. அப்ப அவளை ட்ரிக்கர் முதல்ல அந்த முத்து மாலையை வீசி அடிக்கிறா கூனி. அடுத்த ஓடி வெள்ள, என்ன திமிரா, நான் ராணி, நீ யாரு வேலைக்காரி, முத்துமாலை கூட தூக்கி முதல்ல நாட்டை விட்டு பேசாதன்னு வெளில அனுப்பியிருக்கணுமா இல்லையா? நெக்ஸ்ட் மெத்தட் அவ பண்ணிருக்க வேண்டியது அதுதான். அதை பண்ணல, என்னடி தூக்கி போடுறா, நீ வேணா இஷ்டத்துக்கு நிறைய பேசுறான். பேசி 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 கடைசியில கைகேய இவ இஷ்டத்துக்கு ஆட வச்சுட்டா இல்லையா? கைகேயி எப்படி இருக்குன்னா இந்த விஷயமே வெளில தெரியக்கூடாது, அப்படி இல்லை மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஓகே சந்தோஷம், நீ போய் வேலையை பாரு. இந்த இடத்துல யாரை நிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல நிக்க வைக்கணும். அடுத்தவர்கள் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி, உங்களை டியூன் பண்ற மாதிரி, உங்களை ட்ரிக்கர் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த காலத்து குழந்தைகள் ஒன்னும் டியூன் பண்ணவே முடியாது, ட்ரிக்கர் வாய்ப்பே இல்லை. அவ ஒரு தெளிவா இருக்கா, அதெல்லாம் கத்துக்கோங்க அவாகிட்ட இருந்து, குழம்பாதீங்க. இதெல்லாம் அவாகிட்ட நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம். ரைட்டு, இப்படிதான் இருக்கணும், கரெக்டா இருக்காவா. அம்மா தபசியா என்ன சாப்பாடு, சரிம்மா ரைட் சாப்பிட்டாரு, அவ்வளவுதான் புரியுதா. அதுக்கப்புறம் பெரிய கவலை எல்லாம் கிடையாது. ஏன்னா காய் வாங்கிட்டு இல்லையா, ஏமா சிக்கி இருக்க போடேன்னுவா, சேஃபா சரிடா கொஞ்சம் நீயே சிக்கில போட்டு வாங்கிட்டு போடுறா. வெண்டைக்காய் முத்தலை இல்லாம பார்த்து 4 வாட்டி முத்தலா வாங்கட்டும், அந்த காய் அப்படியே நெருக்கி போடுவோம். என்னமா அப்படி இருக்கு, நீ வாங்கின காய் இப்படிதான் இருக்கு, அடுத்த வாட்டி ஒழுங்கா வாங்கிட்டு வரட்டும், அவ்வளவுதாங்க. நீங்க சொல்லி கேட்கறதா இருந்தா சொல்லணும், கேட்கலையா பட்டு திருந்தணும்னா பட்டுத்தான் திருந்தனம், ரூல். நீங்க அப்படியே பாதுகாத்து புத்தி வச்சுல வளர்க்க முடியாது. அனுபவம் தான் குரு, இங்க அனுபவம் தான் த பெஸ்ட் டீச்சர். எத்தனை உபன்யாசம் தெரியல, அனுபவம் தான் த பெஸ்ட் உபதேசம், வேற யாரும் கொடுக்க முடியாது. நான் சொல்றதுலாம் மண்டே அதெல்லாம் அனுபவத்தினால மண்டையாடு, வேற ஒண்ணும் கிடையாது. அனுபவத்தினால மண்டையாடு. நான் சொல்றது சத்தியம் எப்ப தெரியும், அனுபவத்தினால மட்டும்தானே தெரியும், எப்படி தெரியும்? அனுபவம் தான் குரு. அதனால ரொம்ப அழகா உங்க காரியம் ரகசியமா இருக்கும், பண்ற வரைக்கும் வெளில தெரியக்கூடாது. முடிஞ்ச பிறகு ஓ அப்புறம் தான் தெரியும். டிமானிட்டைசேஷன் மாதிரி ஒருத்தருக்கும் தெரியல, அவ்வளவுதான். வீட்டுக்கும் சரி ராஜ்யத்துக்கும் சரி. ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது, நடக்கும்போது தெரியல. அதான் மெத்தட். ராமனுடைய விஷயங்கள் அப்படிதான், கிருஷ்ணனோட விஷயம் அத கிருஷ்ணன் ரொம்ப ஸ்மார்ட். கிருஷ்ணனோட விஷயத்த பகவான் தனியா இருக்கட்டும், அவனோட மெத்தட் ஆஃப் அந்த டாக்டிக்ஸ் பாருங்க செம்மையா இருக்கும், அழகா கத்துக்கலாம் கிருஷ்ணன் கிட்ட இருந்து. வெளில அப்படி வரான், யுத்தம் பண்ற மாதிரியே வரான், காளையவனன் கிட்ட குடு குடு குடுன்னு ஓடுறான் பையன்.
அவன் நொந்தே போயிட்டான். என்னடா இது, ரொம்ப பெரிய ஆள் அவனை சொன்னா திரு ஓடுறான். ரன்சோட் ராய்னு பேரு. யுத்த களத்தை விட்டு ஓடின வீரனே, இதான் கிருஷ்ணனோட பேரு, ரன்சோட் ராய். துவாரகத்துல எவ்வளவு பெருமையா சொன்னான், அமாரா ரன்சோட் ராய், ரொம்ப பெருமையா சொல்லுவான். உலகத்துல யாரும் சொல்ல மாட்டோம், எங்க அமாரா ரன்சோட் ராய், ஜெய் போலோ ரன்சோட் ராய் ஒரு ஜெய் வேற. இவங்கிட்ட காளையவனுக்குலாம் போய் சுதர்சன சக்கரம் எல்லாம் கிடையாது. இவனை இழுத்துட்டு போகணும், முச்சுக்குந்தனை எழுப்பணும்னா அவன் பார்த்து இவன் பொசு போயிட்டு முடிச்சு போச்சு. கிருஷ்ணனோட லிஸ்ட்ல காளையவனன் கிடையாது. கிருஷ்ணன் வதம் பண்ண லிஸ்ட்ல பூதனா இவெல்லாம் உண்டு. அதுல பிரலம்பாசனே வரமாட்டான், அதெல்லாம் ஆளை வச்சு அடிச்சுட்டான். பலராம வச்சு அடிச்சுட்டான், இவன் அடிக்கவே இல்லை. ஏன்டா அந்த பிரலம்பாசன் எல்லாம் பிரகலாதனுடைய அந்த விகிதத்துல வந்துடுறான். இப்ப பிரகலாத வம்சத்துல யாரையும் அடிக்க மாட்டேன், ஆனா ஆளை வச்சு அடிப்பேன். ரொம்ப அழகு, கர்க்க சமீதத்துல இருக்கு. கர்க்க சமீதம் ஏன்டா பிரலம்பாசன் அடிக்கலாம், பிரகலாதனுடைய வம்சம். பகவான் சத்தியம் பண்ணிருக்கான் இல்லையா, 21 தலைமுறை நான் ஒருத்தரையும் உன் கை வைக்க மாட்டேன், திமிரில் ஆடினான, ஆளை வச்சு அடிப்பேன். எந்த இடத்துல எவ்வளவு எனர்ஜி, அவ்வளவுதான். ஓடி போனா முச்சுக்குந்தனை எழுப்பி விட்டாச்சு, இவன் போய் ஒழிஞ்சு விட்டான். முச்சுக்குந்தன் அவனா வந்து எழுப்பினான். முச்சுக்குந்த மகாராஜா அவனா எழுப்பினா, அவர் கண்ணை திறந்தார், பத்மாய் விழுந்துட்டான். அவ்வளவுதான். இவர் சிம்பிள். அப்புறம் முச்சுக்குந்தன் பத்ரிகாசம் போய் தபஸ் பண்ணி விட்டார். ஒண்ணுமே பண்ணல, ஓடியது, அவ்வளவுதான். உலகத்தை பொறுத்த இவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு, நான் ஓடலாமா, எனக்கு வேலை நடக்கணும், எனக்கு இந்த வேலை நடக்கும். இதுக்காக எனர்ஜி நான் சேவ் பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓடணும் ஜாலியாக, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு ஓடுவேன். அவன் ட்ரிக்கர் ஆகாம நின்று இருக்கணும். எதுக்கோ ஓடுறது, ஓடட்டும் பையன்னு விட்டுருந்தானா உசோட இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ட்ரிக்கர் ஆனது இவன் தப்பு. அவன் ட்ரிக்கர் போயிட்டான். எப்பொழுதே ஞாபகம், அடுத்தவர்கள் உங்களை ட்ரிக்கர் பண்றதுக்கு, உங்களுடைய விஷயங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு மெத்தட நீங்க காண்பிச்சு கொடுக்க கூடாது. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா, இதெல்லாம் ஒரு அறிவாளிக்கான தர்மமாக விதுரர் சொல்றார். இப்ப கூட விதுரர் எல்லாம் தெரிஞ்சா, திருத்தராஷ்டிரன் கூப்பிட்ட பிறகு வந்து எல்லாம் பேசுறாரு ஒழிய, நான் சொன்னா யார் கேட்க போறேன், எனக்கு என்ன மரியாதை இருக்கு, திருத்தராஷ்டிரன் அறிவு இல்லை, துரியோதன மோசம், ஊர் முழுக்க விதுரன் புலம்பு இருந்தாருன்னா விதுரனை கொண்டு இருப்பான் துரியோதன். ஒரு வாயே திறக்கல, எங்க திறக்கணுமோ அங்க திறக்கணும், எங்க பேசணுமோ அங்க பேசணும். எல்லா இடத்துக்கும் ஓப்பனா எடுத்து பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ரொம்ப அழகா சொல்றார், யஸ்ய கிருத்தியம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதம் பரே கிருதமேவாஸ்ய ஜானந்தி சவை பண்டிதா உச்சது. பண்ணி முடிச்ச பிறகு இவ்வளவு பெரிய காரியம் நீ பண்ணிருக்கியா அப்படின்னு, அவெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவா, அவ கிட்ட சொல்லாம எப்படி நகை வாங்கின, அதெல்லாம் அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் அதை விட 5 பவுன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அரை பவுன்லாம் பெருசா சொன்ன ஒரு சீட்டு போட்டிருக்கேன், அடுத்த மாசம் மெச்சூர் ஆகுறது. இந்த போன்ல வேற உட்காந்து பஸ் ஸ்டாப்ல வேற பேசிட்டு இருப்பா, அழகா கவனிச்சுட்டு இருப்பா. கைதிகாரம் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரகசியமோ அது எப்பொழுதுமே ரகசியமாக மட்டும்தான் இருக்கப்படணும். ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒண்ணு சொல்லுவா தெரியுமா, இன்னி வரைக்கும் நம்ம நியூஸ்ல மட்டும்தான் கேட்டிருக்கோம், நம்ம மந்திரி ஆனா மட்டும்தான் தெரியும் ரகசிய காப்பு பிரமாணம் என்னன்னு. நம்ம யாருக்கா தெரியுமா, தெரியவே தெரியாது. சில விஷயங்கள்லாம் ரகசியம்தான். ஜனாதிபதி மாளிகையில் எத்தனை ரூம் இருக்கு எல்லாம் சொன்னாலும் ஓரளவுக்கு தான், அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. எத்தனை சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் ஒரு அறிவாளிக்கான லட்சணம், ஒரு அறிவாளிக்கான லட்சணம். ரகசியமா வச்சுக்கணும், பண்றது ரகசியமா இருக்கணும். ஆலோசனை கூட தெரியக்கூடாது, டிஸ்கஷன் கூட வெளில தெரியக்கூடாது, டிஸ்கஷன் தெரியக்கூடாது, அந்த மெத்தட் தெரியக்கூடாது. பண்ணி முடிச்ச பிறகு விஷயம், நான் நீங்க ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் பண்றேன் சொல்லவே கூடாது. எல்லாம் பண்ணி முடிச்சது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். அவன் ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு அது மோசமா இருந்தா கூட நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் இங்க ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்றேன்னு வாய் கொடுத்து மாட்டிக்கப்பேன். அந்த மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது. சேஃபா இருக்கணும், சேஃப் பிளே, சிம்பிள். வெளியில போனாலும் எங்க போனா யாராவது கேட்டா என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவ்வளவு முகத்திலேயே காட்டக்கூடாது, பிரச்சனையாவே இருக்கட்டும். அதை வெளியில காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. காட்டி என்ன பண்ண போறேன் உங்களுக்கு தெரியும். அதை போய் டென்ஷன் ஆனா அடுத்த வாட்டி கேட்கணும். பல பேர் இதெல்லாம் தான் கவனிச்சுட்டே இருக்காங்க, நமக்கு தெரியாமலேயே பல பேர் நம்மளை கவனிச்சுட்டு. அப்ப ரொம்ப அழகா சொல்றார், உன்னுடைய விஷயங்களை நீ ரகசியமா வச்சுக்கோ,
முடிஞ்ச பிறகுதான் மற்றவாளுக்கு தெரியணும். இது ஒரு பண்டிதனுடைய லட்சணம். ஒரு அறிவு இருக்கா நீங்க தான் பார்த்து கொண்டிருக்கலாம். நானும் சொல்லிட்டே இருக்கேன். அடுத்தது ரொம்ப அழகா சொல்றா, எஸ்ய கிருத்தியம் ந விக்னந்தி சீதம் உஷ்ணம் பயம் ரதி சம்ருத்தி அசம்ருத்திர்வா சவை பண்டித உச்சது. அடுத்து ஒவ்வொன்னா நாலு மேல எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு ரொம்ப அழகா. உங்களுடைய காரியம் இதனாலலாம் கெட்டு போக கூடாது. எதனாலன்னா சீதம் எஸ்ய கிருத்தியம் ந விக்னந்தி சீதம் உஷ்ணம் பயம் ரதி சம்ருத்தி அசம்ருத்தி. 6 விஷயங்கள் சொல்ற. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய காரியங்கள் இதனால கெட்டு போகக்கூடாது. மெயினா குளிர். எவனுடைய காரியத்தை குளிரோ வெப்பமோ அச்சமோ விளையாட்டோ செல்வமோ வறுமையோ தடைபடுவது இல்லையோ அவன் பண்டிதன். எதுவுமே உங்களை பிளாக் பண்ணக்கூடாது. பத்ரிகாசனம் போறோம், நல்லா குளிரும், 0 டிகிரி குளிர்லாம் வேண்டாம்னா வீட்டுல தான் உட்காந்து. பத்ரிகாசனம் போனா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லா குளிர். அப்படி பத்ரிநாதன் பார்த்துட்டேன். அந்த அந்த மொமெண்ட்ஸ் இருக்குது. அந்த நடுங்கிற குளிர்ல போய் நின்று தண்டி அடிக்க அப்படியே கைகாலெல்லாம் அப்படி வரைக்க, அப்புறம் உள்ள போய் அந்த பத்ரிநாதன் ஒரு செகண்ட் அப்படி பார்த்தோன்னே பத்ரிநாதன் பார்த்தாச்சு, பதறி வணங்குதுமே அப்படின்னு ஆழ்வார். ரொம்ப திருமங்கை ஆழ்வார். அந்த ஒரு மொமெண்ட் திருப்பதி 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிக்கணும். ஆனா அந்த மொமெண்ட போய் அங்க போய் நின்னோன ஏறுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்ன அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்கும். அந்த வைப் இந்த காலத்துல கூஸ் பம்ப்ஸ் வைப் எப்படி இருக்கும், அது பாடா இருக்கும் இல்லையா? அதுக்கு இதெல்லாம் யோசனை ஒரே கூட்டமா இருக்கும். 8 மணி நேரம் லைன்ல நிக்கணும். எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும். அதே ரிசப்ஷனுக்கு இந்த வார்த்தை வரலையே, கல்யாண ரிசப்ஷனுக்கு இந்த வார்த்தை வரலையே. 6 மணி முகூர்த்தத்துக்கு 3 மணிக்கு எழுதி பாட்டிகள் மேக்கப் போடுறதுக்கு முடியும்னா அவ்வளவு. அது முடியும்னா இதே முடியாது. இங்கே அமெரிக்காவுக்கு போக முடியும், குழந்தைகள் அங்க இருக்கா, அந்த குளிர் போய் தாங்க முடியும், அங்க ஜெர்க்கினை போட்டுக்க முடியும்னா அதே ஜெர்க்கின் இங்க போட்டுட்டு பத்ரிகாசமும் போயிட்டு வரலாம். பத்ரிகாசம் 1 லட்சம் ஆகுமா? அமெரிக்கா போகிறதுக்கு அதேதான். அதுக்காகிறது ஓகேன்னா இதுக்காகிறது ஓகேதான். இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். அதை நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும். ஆமா, எனக்கு கோவிலுக்குலாம் போகணும், எஸ். எனக்கு யாத்திரை போகணும், ஆமா. அங்க குளிரும், ஆமா. அங்க கிடைக்கிற சாதம்லாம் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் இப்படிதான் கிடைக்கும், ஆமா. ரோட்டி தான் கிடைக்கும், பன்னீர் தான் கிடைக்கும். வயதுக்கு என்ன உண்டா சாப்பிட்டுட்டு போயிட்டு அதுல கவனம் வைக்கணும். குளிர் அந்த சாப்பாடு ஒத்துக்கா. போக போற 5 நாள் 50,000 வருஷமா போறோம். போக போற 5 நாள் 8 நாள் 8 நாள் சப்பாத்தில உசுறு போயிடாது. 8 நாள்ல வெயிட் குறைஞ்சுடாது. 8 நாள்ல உடம்பு அப்படியே சப்பட்டே எல்லாம் ஆயிடாது. 8 நாள்ல காம்ப்ளெக்ஷன் எல்லாம் போயிடாது. 8 நாள்ல முடியெல்லாம் கொட்டிடாது. 8 நாள்ல உடம்பு அப்படி ரத்தம் சுண்டி போயிடாது. 8 நாள். 8 நாள் ஒரு 80,000 கதை சொல்லப்படாது. 8 days நான் டிராவல் பண்ண போறேன், ஆமா. எல்லாரோடையும் போனோம், எல்லாரோடையும் இறங்கணும், காத்தால 7 மணி லகேஜ், ஆமா. அவ்வளவுதான். இதுதான் உண்மை, இதான் யதார்த்தம், இதான் யதார்த்தம். குழந்தைகள் பெத்தாச்சு, அதை சேட்டை பண்ணும். சேட்டை ரொம்ப சேட்டை பண்றேன், அது பண்ணும். அண்ணாதான் குழந்தைகள், அவ்வளவுதான். எல்லாரும் சொல்றாங்க என்ன படிச்ச வேலை விட கவலையே. அதுக்கப்புறம் தான் கவலையை ஆரம்பிக்கிறது. படிக்கிறதுக்கு ஒரு கவலை இல்லை, அப்பம் பைசா சுகமா இருந்தது, ஜாலியா இருந்தது. வேலைக்கு போனப்ப ஒவ்வொரு பைசாவும் பெருசா தெரியுது. அது அப்படிதான் தெரியும். கல்யாணம் பண்ணி சொந்தமா இருக்கு, அதுக்கப்புறம் தெரியும் அப்பா எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும். யாரா பண்ணி கல்யாணம் பண்ணியா, பண்ணிக்கோ பண்ணிக்கோ அப்படின்றது. இது எதுக்குறாங்க, நான் பட்ட பாடு நீயும் பட அப்படிதான். அவ்வளவு அக்செப்டன்ஸ் தானே, வாழ்க்கை அக்செப்டன்ஸ் தானே. எஸ், இந்த சம்பிரதாயம், ஆமா எங்க சம்பிரதாயம் இப்படிதான். இது கேவலமா நினைக்கிறதுக்கோ வசதியா இருக்கிறது. எங்க சம்பிரதாயம் இதுதான். எஸ், நாங்க இதை ஃபாலோ பண்ணல, என்ன கஷ்டம் இருக்கு. எஸ், நாங்க ஹிந்து தான், நாங்க நெத்தியில பொட்டு வச்சுப்போம், ஆமா. நாங்க தலையில பூ வச்சுப்போம், ஆமா. நாங்க புடவை கட்டுவோம், ஆமா. நாங்க மெடுத்தார் கட்டுவோம், ஆமா. நாங்க கோவிலுக்கு போவோம், ஆமா. நாங்க விரதம் இருப்போம், ஆமா. நாங்க கல்லதான் சாமியா கும்பிடுவோம், ஆமா. எங்களுக்கு பார்க்கறது எல்லாமே தெய்வம் தான், ஆமா. இல்ல என்ன இருக்கு. நோன்பு கஞ்சி குடிக்கிறது நியாயம்னா நானும் நோன்புக்கு இருந்துட்டு எனக்கு நானும் காத்தால ஒரு கஞ்சியை குடிச்சு நோன்பு
நோன்புக்கு கஞ்சி குடிக்கிறது வேற, நான் கஞ்சி குடிச்சு நோன்பு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் ரிவர்ஸ்ல போடுறது தானே. இது எப்படி தப்பாகும்? இது எப்படி தப்பாகும்? இது எப்படி தப்பாகும்? கதையா இருக்க. உனக்கு அடுத்த ராத்திரில ஒருத்தர் பிறப்பாரு, நான் கத்துவேன்னா எங்க கிருஷ்ணன் அடுத்த ராத்திரி பிறந்தேன், நானும் கோவிந்தா கோவிந்தான் கத்துறேன், என்ன பண்ண பிரச்சனை? எஸ், நான் ஹிந்து தான், நான் இப்படிதான் இருப்பேன், எங்க ஊர் இப்படிதான், எங்க ராஜ்யம் இப்படிதான், எங்க கோவில்கள் இப்படிதான், எங்க பூஜா மெத்தட் இப்படிதான், எங்களுடைய பக்தி இப்படித்தான். என்ன இருக்கு? எஸ், நாங்க இப்படித்தான். இதே இது கேட்கப்படணும். ஆமா, எங்க சாமிக்கு ஒருத்தர் யானை முகம் தான், ஒருத்தர் குரங்கு முகம் தான், யார் கம்ஃபர்டபுள்? உனக்கு என்ன பிரச்சனை? உன்ன கூப்பிட்டோமா? இல்ல இல்ல, உன்ன கூப்பிடல. எங்களுக்கு அரச மாதிரி ஒருத்தர் நாங்க சுத்திட்டு போறோம், உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, அது கல்லு எடுத்துட்டு போற அழகான கல்லா இருக்கு, எங்களுக்கு பலம் கொடுக்கறது, எங்களுக்கு அது பலம் கொடுக்கறது இல்லையா? அவ்வளவுதான். சோ எதுவுமே நம்மள தடை பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன், எவனுடைய காரியத்தை குளிரோ வெப்பமோ, பயங்கர வெயில், ஆமா பயங்கர வெயில். நான் சில பேர்ட்ட கேட்பேன், சில பேர் அந்த சம்மர்ல வந்து பிருந்தாவன் எல்லாம் போவான், பயங்கர வெயிலா இருக்குங்க குருஜி, இப்பதான் டைம் குருஜி, பசங்களுக்கு லீவு, இப்பதான் எனக்கு ஆப்ஷன், சந்தோஷம் போயிட்டு வாங்க, இப்படி எல்லாம் இருக்கும் எல்லாம் நான் சொல்லிடுவேன். நம்ம ஊர் வெயில் மாதிரி கிடையாது, நல்ல வெயில் இருக்கும், நிறைய தண்ணி எல்லாம் குடிக்கணும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போயிடுவோம், அலையெல்லாம் அலைச்சல்லாம் இருக்கும் அப்படின்னா சொல்லிதான் இருக்கு. அவ்வளோ அது ப்ரிப்பேர் ஆணையாச்சுன்னா பரவாயில்ல. அதனால உங்களுடைய காரியத்தை குளிரோ வெப்பமோ பயம் வரக்கூடாது. சில விஷயங்கள்ல பயம் வருது இல்லையா? எஸ்ய கிருத்தியம் ந விக்னந்தி சீதம் உஷ்ணம் பயம். இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, ஒருவேளை நான் பண்ற பிசினஸ் தோத்து போயிடுவேன், தோத்து போச்சு, என்ன பண்ண முடியும்? வேற பிசினஸ் பண்ணணும், இல்லை பிசினஸ் அடுத்த வாட்டி பார்க்கணும். எல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருக்காது. பயத்தை கடந்து தான் போகணும், பயத்தை கடந்து தான் போகணும். சரி பேர் டாக்டர் போய் பார்க்கறது பயமா இருக்கு, வாய்ப்பே கிடையாது. சிலதெல்லாம் விதி, நமக்கு டாக்டர் எல்லாம் பார்க்கறது நம்ம விதி. பயம் இருந்தா என்ன பண்ண முடியும்? அவரை போய் பார்த்தா ஆகணும். அதனால நம்முடைய காரியத்தை கோபமோ இல்லாட்டி சீதமோ உஷ்ணமோ பயமோ வேற விதமான ஆசைகள்ல டைவர்ட் ஆனாலும் கஷ்டம். இப்ப இங்க உட்காந்து சத்தங்க பண்ணி உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லை. ஆனா ஏசி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் நீங்களும் சிரிச்சுக்கலாம். ஆனா மனசு ஒன்றி கேட்டாதானே உங்களுக்கு பிரயோஜனம், உங்க லைஃப்கான ஓரியன்டட் விஷயங்கள் தானே பேசிட்டு இருக்கும். அப்ப உங்க மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது. சீதம் உஷ்ணம் பயம் ரதி சம்ருத்தி அசம்ருத்தி வா, ரொம்ப அழகா சொல்ற. ஒருவேளை எல்லாமே ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டா போடுது அப்படின்னு ஜாலியா ரிலாக்ஸா இருக்கக்கூடாது. ரிலாக்ஸா இருக்கக்கூடாதுன்னா அஸ்ரத்தையா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நான் போட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுது, ஒன்னும் சரியா வரல அப்படின்னு நொந்து போயும் உட்கார கூடாது. 14 வருஷம் வனவாசம். எஸ், ராமன் எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ண தெரியுமா? எல்லாரும் ராமன் பாவம் நினைச்சிருக்கோம். அந்த 14 வருஷம் ஒரு ஹனிமூன் கொண்டாடினோம். ஒரே கப்பல் சீதையும் ராமன் மட்டும்தான். 14 லாங் இயர்ஸ் ஹனிமூன். கடைசி 10 மாசம் மட்டும் தான் 2 பேரும் தனித்தனியா இருந்தோம். 14 லாங் இயர்ஸ். நிஜமாவே சொல்றேன், எவ்வளவு பொறுமை இருந்த 2 பேருக்கும், எவ்வளவு ரசிச்சிருப்பா வாழ்க்கை, எவ்வளவு அழகா இருக்கும். இன்னைக்கு நம்ம பத்ராசிரம் எல்லாம் போனா வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் ராமன் தங்கினான் இருக்கு. பத்ராசிரம் தள்ளி போயாச்சுன்னா அந்த இடத்த சீதை புடவைய உணர்த்தின இடம், அவ ஆத்துக்கு சீட்டா இருக்கும்போது உட்கார்ந்து இருந்த இடம் எல்லாம் காட்டுறாங்க. அவ புடவைய உணர்த்தின இடத்துல அந்த பார்டர்லாம் இருக்கு, அந்த கல்லுலயே அந்த பார்டர்லாம் இருக்கு. அவ புடவையோட பார்டர் மாதிரி என்ன, எவ்வளவு அழகா என்ஜாய் பண்றான் பகவான், அவ்வளவு ஜோரம். இந்த இடத்துல சீதை குளிச்சா, இந்த இடத்துல ராமனும் சீதையும் இருந்தா. நாசிக் பஞ்சவட்டி, பஞ்சவட்டியில இருக்காரு இது ராம தீர்த்தம். சீதை எந்த இடத்துல குகையில உட்கார்ந்து இருந்தா. லக்ஷ்மணன் எங்க பர்ணசாலை கட்டினா, எவ்வளவு அழகா பர்ணசாலை கட்டினான் லக்ஷ்மணன். சொக்கம்மா இவன் அப்பாடா பொண்டாட்டியோட நிம்மதியா இருக்கேன், அவன் அப்பாடா பொண்டாட்டி எங்க இருக்க, நான் நிம்மதியா இருக்கேன்னு இருக்கான். 2 பேரும் ஒரே சமயத்துல 14 வருஷம் இருக்கான். அதுதான் அல்டிமேட். லக்ஷ்மணன் என் பொண்டாட்டி அங்க இருக்கா, அப்பாடா என் பொண்டாட்டி அங்க இருக்கா, இவன் அப்பாடா என் பொண்டாட்டி இங்க இருக்கா. அண்ணன் தம்பி 2 பேரும் 14 வருஷம் வனவாசம். இது வனவாசம் இவனுக்கு மட்டும்தான். இவன் பார்த்த மெத்தேடு வேற, அவன் பார்த்த மெத்தேடு வேற. சீதை அப்பாடா வேலை பண்றதுக்கு மச்சின இருக்கான், கொஞ்சறதுக்கு புருஷன் இருக்கான், பார்க்கறதுக்கு காடு இருக்கு, சுத்தி வர ஹெல்ப் பண்றதுக்கு ரிஷிகள் இருக்கா, ஏன்னா உப்மா கொழக்கட்டை பண்ணி தரதுக்கு ரிஷி பத்னிகள் இருக்கா. லெட்ஸ் என்ஜாய் லைஃப். ஒரு இடத்த சமையல் கரண்டி பிடிக்கவே இல்லை 14 வருஷத்துல. எங்கேயாவது இடத்த சீதை சமைச்சான்னு இருக்கா பாத்தீங்களா? ஏதான ஒரு தெரியும் நான் பார்க்கலப்பா ராமாயணத்துல 14 வருஷம் சமையல் இல்லாம ஒரு ஸ்திரீ வாழ முடியும்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய லாங் லீவ். அது உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் லீவ் கிடைச்சல, அப்பாடா இன்னைக்கு சமையல் இல்லை, இன்னைக்கு டிஃபன் சாப்பிடலாம். இந்த வேலை போற சத்தங்கத்தையா மத்தியானம் சாப்பாடு போட்டா சத்தத்துக்கு சாப்பாடு இல்லை. லைஃப் ராமாயணம் எல்லாத்தையும் பார்க்கணும்.
14 வருஷம் நிறைய பேர் வருவாங்க கூட யாத்திரைக்கு வருவா. குருஜி என்ன பண்ண ஒன்றும் பண்ணாட வீட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா யாத்திரைக்கு வா, சாப்பிடு, தூங்கு, ரெஸ்ட் எடு, சொல்ற கதையை கேளு, சொல்ற டைம் கிளம்பு, இவ்வளவுதான். நான் தான் சொல்லுவேன், அம்மா வீட்டுக்கு வந்தா மாதிரி இந்த காலத்து பசங்க மாதிரி, அந்த காலத்து பசங்க மாதிரி. இந்த காலத்து பசங்க அம்மா வீட்டுக்கு வரதே எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கறதுக்கா இல்லை, பண்ணி வாங்கிக்கிறதுக்கா. அதெல்லாம் எங்க அம்மா காலத்தோட முடிஞ்சாச்சு பண்ணி கொடுக்கறதெல்லாம். இப்பெல்லாம் பண்ணி வாங்கிட்டு போறதுக்குதான். அப்ப மனசு எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 14 வருஷம் வனவாசம், ஓகே, இதுல எப்படி நான் ஹாப்பியா இருக்கேன், அது ராமனுடைய விஷயம், ரொம்ப அழகா இருக்கும். இதுல நான் எப்படி ஹாப்பியா இருக்கேன். சீதை அதே மாதிரிதான், ராமன் காட்டுல வந்தாச்சு, சீதையை மிஸ் பண்ணியாச்சு, சுக்ரீவன் தான் கிடைச்சிருக்கான். அந்த சுக்ரீவனை வச்சுண்டு எப்படி தன் காரியத்தை சாதிச்சுக்கலாம். அயோத்தியால இருந்தேன்னா இப்படி சொடுக்கு போய் இன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்ப இருக்கிறது காட்டு ஜடாமுடியை வச்சுட்டு உட்காந்து இதுல என்ன முடியும், ஓகே, எனக்கு இந்த குரங்குகள் கிடைச்சிருக்கா, இந்த குரங்குகளை வச்சுட்டு நான் எப்படி ஜெயிக்க முடியும். குரங்குகளை ட்ரெயின் பண்ணி யுத்தம் பண்றது எவ்வளவு கஷ்டம், ஆனா அது ஒரு ஈஸி. நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிச்சுடலாம். நீங்க என்ன பண்ணா அதுங்களுக்கே தெரியாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வாழ்க்கை ஒன்னும் தெரியலையா, ரொம்ப ஈஸி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வாழ்க்கை. என்ன சொன்னாலும் தெரியலையா, இதுகளை என்ன பண்ணா வேலை வாங்கலாம் மட்டும் கத்துக்கோங்க. ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்க துக்கமா எடுத்துக்கணும். இந்த மனுஷனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல, சொல்லவே வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்க போறது இல்ல. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. தெரிஞ்சுக்கோங்க. சிலதெல்லாம் நிஜமாவே பிளஸ் பிளஸ். ஒண்ணுமில்லாத விஷயத்தான் ரொம்ப பூதாகரமா ஆக்கிட்டு அவசியமே கிடையாது. ஆமன் அந்த குரங்கினங்களை வச்சுட்டு அவ்வளவு அழகா ஜெயிக்கலாம். எத்தனை அழகான ஒரு மனசு அவனுக்கு. கிருஷ்ணன் பிருந்தாவனத்தை விட்டு மதுரா போனா அப்படியே நாகரிகமா மாறிடும். அது வரைக்கும் மாட்டுக்கார பயலா இருக்கான். மதுரா போன அப்படியே சிட்டி பாய் ஆயிட்டான். நடை உடை பாவனை எல்லாம் ஸ்டைல் மாறி போச்சு. அதெல்லாம் பாக்குறா. யார் பாக்கலாம், அவன் கூட வந்த யாதவர்கள் நந்தகோபுரம் தான் பாக்குறாரு. நேற்று வரைக்கும் ஹாய் 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 ஹாய், இப்ப வரவே மாட்டேங்கிறதா. மதுரா ஹாய் 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 வரமாடு. ஹே ஹே அப்படின்னு மாட்டு கூப்பிடுற மாதிரியே தான் கூப்பிடுவான். மதுரா வந்தவொன்னு அப்படியே கட்டி விட்டாங்க ஆளு. அப்படியே மாறிட்டு சுத்தமா இருக்கா, சொந்தக்காரன் சந்தோஷம், இப்பதான் சித்தப்பாவா. அது வரைக்கும் அப்படி பேசி பார்த்ததே கிடையாது நந்தகோபர். இங்க என்னடான்னா அப்படியே அந்த ராஜாவுக்கு கண்ணுக்குட்டி, அப்படியே அந்த ஸ்டைல், நடை உடை பாவனை மெத்தட் எல்லாம் மாறி. அக்ரூர் பாக்குறாரு. நேத்திய நந்தகோகுலம் தானே பார்க்கும்போது அந்த நிலைமை வேற. இன்னைக்கு மதுரா உள்ள வந்தானே கூப்பிடுறாரு அக்ரூர், கிருஷ்ணா ஆத்துக்கு வாடா, எல்லாம் முடிச்சு கிடைக்கும் போது அது கமன் பீச் அப்படின்றான். நேற்று வந்தவன வாங்க வாங்க உட்காந்து சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுங்க, எப்படி எல்லாம் சுக்கியமா. அப்ப பேசுற மெத்தடே வேற. இங்க மதுரா உள்ள வந்த உடனே கம்சனை வதம் பண்ண உடனே பகவானோட முகமே அப்படி மாறுறது. சினிமா எல்லாம் ரொம்ப பாவமா இருக்கிற திடீர்னு அப்படி சேஞ்ச் ஆகும் தெரியுமா. அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே கிருஷ்ணன் கிட்ட பார்க்கலாம். அந்த ஸ்லோகங்கள் அந்த வார்த்தைகள்லயே பார்க்கலாம். அத்தனை ஒண்ணு வேணாம். கிருஷ்ணன் யசோதை கிட்ட பேசுற மாதிரி இந்திரன் கிட்ட பேச மாட்டான். யசோதை கிட்ட நான் சாப்பிடலம்மா, நான் மண்ணு திங்களேம்மா, கண்ணெல்லாம் கசக்கிண்டு. இந்திரன் வரும்பொழுது பகவான் இப்படிதான் உட்காங்க. என்ன அந்த கம்பீரியமா அந்த கால் மேல காலை போட்டு அந்த மாட்டுக்கார குச்சி அந்த கையில கீழே வச்சுட்டு ராஜா மாதிரி மன்னார்குடி ராஜகோபாலன்ல அது உட்காந்துட்டு குச்சி மாடு மேய்க்கணும்னு நினைச்சியா, உன்னை அடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் பயிர். ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ணோட வேர்டே மாறும். பாகவதத்துல இந்திரன் பிரம்மதேவர் இடத்துல பேசும்போது என்ன, பிரம்மதேவர் ரொம்ப குழம்பிட்டோ, 4 தடவை ரொம்ப குழம்பிட்டோ, கிண்டலா பேசுறோம். அதே நாரதர் இடத்துல பேசுறது வேற, அக்ரூர் இடத்துல பேசுறது வேற, கம்சன் இடத்துல பேசுறது எல்லாமே பகவான் சொல்லித்தரான். என்ன சிச்சுவேஷன் வேணா இருக்கணும், எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கட்டும், எதுவுமே கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கட்டும், உங்க லட்சியம் மாறக்கூடாது. அதுதான் பண்டிதனுக்கான லட்சணம். ரைட்? சின்ன வயசுல கஷ்டப்பட்டோம். ஆமா, இந்த காலத்தை நாங்க பட்ட கஷ்டம் இல்ல, அந்த காலத்துல குழந்தைகளுக்கு தெரியறதா, அதெல்லாம் சொல்லாதீங்க, படிக்க மாட்டோம். அவ்வளவுதான். அந்த காலத்துல கஷ்டப்பட்டோம், அரிக்கல் லைட் வச்சுட்டு இருந்தோம். அதுக்காக இந்த காலம் அரிக்கல் லைட் வச்சுட்டு உட்காந்து முடியுமா? அதெல்லாம் முடியாது. வீட்டுல எல்லாரும் ஜென்செட் எல்லாம் போட்டு யூபிஎஸ் எல்லாம் வச்சுதான் இருக்க முடியும். இன்டர்நெட்லாம் இல்லாம இருக்க முடியாது. அவ்வளவு குழந்தைகிட்ட எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, நாங்கெல்லாம் எப்படி வேணா இருந்து. இந்த வசனம் எல்லாம் பேசக்கூடாது, இந்த வசனம் எல்லாம் பேசக்கூடாது.
அது பிசினஸ் கிளாஸ்ல ஃபிளைட்ல போறதா, எனக்கு பிசினஸ் கிளாஸ் போடுன்னு கேட்டு வாங்கி போகணும். பெரிய தியாகி, பெரிய தியாகம். அப்புறமா வந்து பிசினஸ் கிளாஸ் போறாங்க, என்னத்துக்காக நமக்கு நீங்க பண்ணலைனாலும் அதுக்கு செலவு பண்ணத்தான் போறது. நீங்க 1.25 லட்சம் ரூபாய் பிச்சம் பிடிச்சா அது அந்த 1.25 லட்சத்துக்கு பிள்ளைக்கு ஐபோன் வாங்கி கொடுக்க போறது. அந்த 1.25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஹெலிகாப்டர்ல போய் பத்ரிநாதனை பார்த்து நன்னா பார்த்தா குழந்தை இன்னும் நன்னா சம்பாதி அடுத்த மாசம் கேதார்நாத் போற அதுக்கு 2 வருஷம் எடுத்து வைன்னு சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் குழந்தை, நீ நன்னா இருந்தா போதுண்டா, உன் வாழ்க்கைய பார்த்துட்டா போதும். அப்புறம் அதையே தான் பார்த்துட்டு இருக்கும், உங்களை பார்க்காது. உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்க தான் ட்ரைனிங் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நகையே இன்ட்ரெஸ்ட், போய் பேசக்கூடாது. நீங்க அப்படியே தியாகி, எதுலையும் பட்டு இல்லை, நம்ம வேற அதெல்லாம் கிடையாது. ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நகை போட்டுக்கிறேன். ஆமா நல்ல ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நான் உடுத்திக்கிறேன். ஆமா எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்ல போன் வச்சுக்கிறேன். ஆமா நான் வெளில போறேன், நல்ல கார்ல போறேன். என்ன இப்ப சோ வாட், நத்திங் ராங். சன்னியாசிகளே கார்ல போக ஆரம்பிச்சிருச்சு. சன்னியாசிகளே ஏசி ரூம்ல இருக்கா. நம்மளெல்லாம் மெயின்டைன் பண்ணா அவளுக்குலாம் ஏசி எல்லாம் வேணும். நம்ம போற வேகத்துக்கு அவெல்லாம் ஜெட்லயே வரலாம், தப்பே கிடையாது. நத்திங் ராங். காலத்துக்கு தகுந்த மாதிரி சும்மா 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 எல்லாத்துக்கும் சிவகாசி எல்லாம் போனா திருத்தங்கள் திவ்ய தேசம் எல்லாம் போயிருக்கலாம். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடியே சுவாமி ஏசியில இருந்தார். திருத்தங்கல்ல மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சுவாமி கர்ப்பகிரகத்தை ஏசி பார்த்த முதல் கோவில் நான் சொல்றது திருத்தங்கல்ல தான் பார்த்தேன். இந்திர நாராயண பெருமாள் சிவகாசி எல்லாம் பார்த்தேன். நம்ம ரொம்ப வெக்கையா இருக்கு, சுவாமியா ஏசி இருந்தா அவருக்கு ஏசி போட்டு விட்டான். நான் ஃபர்ஸ்ட் ஏசி பார்த்தது அவர்கிட்ட தான், வேற யார்ட்டையும் பார்க்கல. அப்புறம் இப்ப நிறைய கோவில்ல வந்தாச்சு, தப்பு கிடையாது. அதனால என்ன இருக்கு, சுவாமிக்கெல்லாம் ஏசி போடலாமா, நீங்க மட்டும் போட்டுக்கலாமா, அதே இருக்கா, அது அந்த பட்டர் பாவம் தானே. சுவாமிக்கு பட்டருக்கு போடலாம், தப்பு இல்லை, கதையா இருக்கு. இப்ப நான் எங்காத்த ஏசி போட்டிருக்கேன், வேலைக்காடி வந்தா ஏசி எல்லாம் போடப்படாதான். நம்ம ஏசி போடுவோம், அவளும் வந்து அவளுக்கு செஞ்சு காத்து வரதான் செய்யும். அதெல்லாம் நிறுத்த முடியாது. அதனால உங்க லட்சியம் ஹாப்பினஸ், உங்க லட்சியம் சமாதானம், உங்க லட்சியம் நிம்மதி, உங்க லட்சியம் திருப்தி, உங்க லட்சியம் பகவத் அனுபவம். பகவத் அனுபவம்னாலே ஹாப்பினஸ். பகவான்ல துக்கம் எல்லாம் கிடையாது. பகவான் துக்கம் கிடையாது, பயம் கிடையாது, குழப்பம் கிடையாது, சந்தேகம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. பகவான் கம்ப்ளீட் ஹாப்பினஸ் பேக்கேஜ். அப்ப பகவத் அனுபவம்னா சந்தோஷம். அதான் பிரசாதம் நல்லா இருக்கு. பிரசாதம் பாவமா இருக்கா, ஏதான ஒரு கோவில்ல பாவ காப்பீட்டுல பண்ணி கொடுத்துருக்காளா உங்களுக்கு? இங்க வேப்பம்பூ ரசம் வச்சு கொடுத்துருக்காளா? ஏதான கோவில கஷாயம் கொடுத்துருக்காளா உங்களுக்கு? குருவாயில கஷாயம் அவனுக்கு கொடுத்துட்டு போனா போய் கொடுக்குறாங்க. 10 ஆளுக்கு ஸ்பெஷலா கஷாயம் கொடுக்குறாளா? கிடைக்கவே கிடைக்காது. ஜெகநாதன் கஷாயம் கொடுப்பாது, அது வாங்குறது அவ்வளவு கஷ்டம். ஜெகநாதனுடைய மகா பிரசாதம் ஈஸியா வாங்கிடலாம். ஜெகநாதனுக்கு இந்த அனபசார காலம், அந்த 14 days குவாரண்டைன் ஒரு கஷாயம் கொடுப்பா, கிடைக்கவே கிடைக்காது அந்த மருந்து. ரொம்ப துர்லபம். எனக்கு கிடைச்சிருக்காங்க சொல்றேன். பத்மநாபனுக்கு யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே சங்கமுகம் பீச்சில் போய் குடிச்சிட்டு வந்தோன்னு அவருக்கு ஒரு கஷாயம் கொடுப்பா, கிடைக்காது. அதே பத்மநாபனுடைய கன்னிமாங்க கிடைச்சோம், பிரசாதம் கிடைச்சோம். பகவானே ஹாப்பியா தான் எழுதி வச்சிருக்கான். ஸோ எந்த காரணத்தை கொண்ட சிச்சுவேஷன் எப்படி மாறினாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கூட இது நடக்கணும், இது வேணும், இது என்னுடைய தேவை, ஃபோக்கஸ் ஆன் தட். இது எனக்கு வேணும், அவ்வளவுதான். இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, எல்லாம் என் கர்மா, என் விதிப்படி நடக்கட்டும். அப்ப ஏன் காட்டிக்கும் விதிப்படி நடக்கட்டும்னா அதுக்கப்புறம் மேல பேசவே கூடாது. விதிப்படி என்ன நடக்கிறதோ எல்லாம் பகவான் இஷ்டம், அதான் விதிப்படி. சரணாகதி எதுக்கு பண்றதுன்னா ரைட், எல்லாம் சுவாமிக்கு தெரியும், அவன் என்ன கொடுக்கிறானோ நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், அதான் சரணாகதி. எஸ், டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அப்போ ஒரு பெரிய சந்தோஷம். இல்லையா எனக்கு இது வேணும்னு கேளு, இல்லையா ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். ஆக மொத்தத்தை பி ஹாப்பி, பி சின்சியர், சந்தோஷமா இருக்கும், ஹெல்தியா இருக்கு. எத்தனை நாள் வாழ போனலாம் தெரியாது. அதுல என்னெல்லாம் பகவான் கொடுக்கிறானோ எல்லாத்தையும் ஆனந்தமா அனுபவிங்க. ஆண்டாடே சொன்னாரு, சூடகமே தோல்வளையே தோடே சிரிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. எவ்வளவு பெரிய லிஸ்ட். பால் சோறு மூட நெய் பெய்து, நெய் பெய்து, நெய் விட்டு கூட இல்ல, நெய் தெளிச்சு இல்ல, நெய் பெய்து, பால் சோறு மூட நெய் பெய்து. அது முழங்கை வேற வழிவார பாருங்க.
அப்படி எடுத்தா நெய் வெளியணும். கிருஷ்ணா ரேஞ்சு கேட்கணும், உங்க ரேஞ்சு கேட்க கூடாது. கிருஷ்ணா ரேஞ்சு கேட்கணும். கிருஷ்ணா எனக்கு பத்திரிகாசிரமம் எல்லாம் போகணும். நான் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். 5-6 தடவை மினிமம் இமாலயாசிரமம் போயிட்டே தான் இருக்கு. நாங்க எப்படி போவேன்னு தெரியலையே, ஹிமாலயாஸ் போனேன். நான் போகணும், எனக்கு ஹிமாலயாஸ் வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆத்துக்காரி ஒத்துக்கணும், புள்ள ஒத்துக்கணும், மற்றவா ஒத்துக்கணும், யாராவது கிளம்பணும், வாங்க குடிச்சு கூப்பிடணும், போயிட்டு சிம்பிள். எனக்கு போகணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன வேணும்? இதுதான் சொல்றது. சீதமோ உஷ்ணமோ கோபமோ பயமோ உங்களுடைய லட்சியத்தை தடை செய்யக்கூடாது. தயக்கமும் அவசியம் இல்லை. அதனால அழகான இந்த வாழ்க்கை, இத ஜோர மிஸ் பண்ணா, யஸ்ய கிருத்தியம் ந விக்னந்தி சீதம் உஷ்ணம் பயம் ரதி சம்ருத்தி அசம்ருத்தி சவை பண்டித உச்ச. போக்கஸ். எனக்கு நல்லபடியா ஸ்லோகங்கள் கஷ்டம். டெய்லி நல்லா பூஜை பண்ணணும், டெய்லி கோவில் போகணும், நல்லா சத்சங்கம் கேட்கணும், நிறைய பணம் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நினைச்ச சமயத்தை யாத்திரை போகணும், குடும்பத்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதை கேட்டு முடிச்சுட்டு போகும்போது ஆத்ம சண்டை வரும். வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட நடக்கணும், எனக்கு என்னோட நடக்கணும். எல்லாமே டெம்பரரி எமோஷன். அந்த சண்டை, அந்த வாக்குவாதம், அந்த கோபம், இந்த அழுக, எனக்கு ஒண்ணு வேண்டாம், இது எல்லாமே டெம்பரரி. இது எதுவுமே மனசுல ஏற்றிக்கப்படாது, எதையும் மனசுல ஏற்றிக்கப்படாது. நான் டென்ஷன்ல இருக்கேன், பரவாயில்லடா குழந்தை, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு டென்ஷன் ஆயிக்கோ, அப்புறம் தனியா உனக்கு டென்ஷன் பண்ண வேண்டாம், நான் 10 நாள்ல ஊருக்கு போறேன், 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு லாஸ்ட் டே, நான் பைசா கட்டணும் யாத்திரைக்கு சொல்லிடும். அவனே டென்ஷன்ல இருக்கான். இப்ப போய் பணத்தை எப்படி கேட்கறதான், இதுக்காகவே அவன் டென்ஷன்லயே இருந்துட்டு இருப்பான். அவ டாக்டிக்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை இப்படித்தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான சவால்கள், உடம்புக்கு அசௌகரியம் வர்றது, சூழ்நிலைகள் மாறுறது, நமக்கு விரோதமாக நடக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாம் தாண்டிதான் இந்த வாழ்க்கையானது நடைபெறும். இதுக்கு நடுவுல தான் யூ ஹேவ் டு பி ஹாப்பி. சிங்கம் இருக்கிற காட்டுல தான் மான் வாழ்ந்தாகணும், ஆப்ஷனே கிடையாது. தூக்கணாங்குருவி கூட அது பார்த்து பார்த்து கட்டினாலும் பாம்பு வந்து முட்டை எடுக்க தான் ட்ரை பண்ணணும். அது இவ்வளவு அழகா கட்டுவீங்க, பாம்பு ரசிக்கலாம் ரசிக்காது. அதுக்கு வேண்டியது, அதுக்கு கூட்டை பத்தி கவலையே இல்லை. கூட்டுக்குள்ள எனக்கு வேண்டியது இருக்கா, சிம்பிள் சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கு வேண்டியதுல அது போக்கஸ் பண்றது. உங்களுக்கு வேண்டியது திரும்பிதான் ஆரோக்கியம், சமாதானம், நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், தெய்வீகம், ஆனந்தம். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கணும். போகும்போது ஜாலியா போயிடும், போகும்போது ஜாலியா போகணும். பிரிச்சுட்டே ஏதோ பார்த்து பிரிச்சுட்டே ஏதோ பார்த்து அப்படியே கிளம்பிடும். போனா நம்ம போனது அவன் அழகாக போறான், அதை பத்தி கவலைப்படாது. நான் போனா அவங்களுக்கு தான் தெரியும், தெரியலன்னா என்ன ஆயிட்டு போறது. இந்த வசனம் தான் பிரயோஜனமே, நான் போனாதான் தெரியும், இப்போ தெரியும்டுவா. ஏதோ அவன் ஒரு மரியாதைக்காக அந்த வார்த்தை சொல்லாம இருக்க, அப்பா அம்மான்றதுனால அந்த வார்த்தை சொல்லிடப்படாது, மனசு வருத்தப்படுமே, அவன் கொஞ்சம் தயங்குவான். குருஜியம்மால குருஜியம்மா பிக்சர் நான் செத்து போறேன், செத்து போ, ஆனா எழுதி வச்சுட்டு போயிடு, யாரும் காரணம் இல்லை, நான் குருஜியம்மாட்ட சொல்லிட்டு போனேன், நீ எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. நான் கூட அம்மா அப்படி சொல்லணும்னு நினைச்சேன். பேப்பர் நான் கொண்டு வா எழுதுன்னு நடத்தணும், நான் எழுத மாட்டேன், அவரே எழுத சொல்லிட்டேன், நான் தான் எழுதணும் அப்படின்னு. வாழ்க்கை ஆனந்தமயமான மனிதர்கள் பலவிதம். எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கும், எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கும். உங்களுடைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு எப்படி தெரியணும், எவ்வளவு தெரியணும், இதுதான் அறிவு இருக்கான்றதுக்கு. இன்னும் முடியல அறிவு இருக்கான்றதுக்கு. அறிவில்லைன்னா என்ன இருக்கு சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அதனால அறிவு இருக்கா அப்படின்னா உங்க விஷயங்கள் எப்படி பண்ணிக்கணும், எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்க லட்சியம் பகவானை நோக்கி இருக்கணும். பகவான் அப்படிங்கிற விஷயமே ஆனந்தம், பாசிட்டிவ்னஸ். பாசிட்டிவ்னஸ் தான் பக்தி, அதுதான் பகவான். பகவான் உருவம் எல்லாம் உண்டு, இந்த உருவம் உண்டு, சரித்திரம் எல்லாம் உண்மை. மெயினா பகவான் அப்படின்னு ஜென்ரலா எடுத்துட்டேன்னா பரமானந்தம், பெரிய ஆனந்தம். அதனாலதானே ராமானுஜர் இவ்வளவு கஷ்டங்களோட சந்தோஷமா இருந்தார், சங்கரர் அவ்வளவு கஷ்டங்களோட சந்தோஷமா இருந்தார், சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு கஷ்டங்களோட சந்தோஷமா இருந்தார், வேதவியாசர் அவ்வளவு கஷ்டங்களோட தான் மகாபாரதம் எழுதுறார், பாகவதம் எழுதுறார், அவ்வளவு டிராவல் பண்றார். எல்லாருடைய லைஃப்லயுமே இது எல்லாமே உண்டு. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருக்கு. இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்லோகமோ 5 ஸ்லோகமா தான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 600 ஸ்லோகம். இது எத்தனை வருஷம் ஆகணும்னு எனக்கு தெரியல.
ஆக மொத்தத்துல முக்கியமா ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் நீங்க ஒரு படி மேல இல்லை, 1000 படி மேல ஏறும். அதான் லட்சம். ஏன்னா பாரதியார் சொன்ன மாதிரிதான், பெரிதினும் பெரிது கேள். உங்களை அந்த லெவல்ல தான் நீங்க கதை கேட்டு பிடிச்சாதான் நீங்க வேதவியாசர் ஆகணும், துருவன் ஆகணும்னு அங்க ஆசை. அட்லீஸ்ட் அதாமின லெவல் கிருஷ்ணாராமா கோவிந்தா நாராயணா சொன்னாலே அஹோ பாக்கியம். அடுத்த மாசம் இன்னொரு இடத்துல விதுர நீதி பாற்றி சோகம்லாம் கேட்காது. அன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு சுவாமி தீர்மானிக்கிறானோ அந்த விஷயங்களை பகவான் கொடுப்பான். ஆனந்தமா கேட்டுக்கோ. ராதே 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 ராதே. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு